சிற்றுண்டு செய்த போது தன் மனைவி சிறு தவறு செய்த காரணத்தால் மனைவியை விட்டு பிரிந்து சென்ற கணவன் கதை தெரியுமா? திருநீலனக்க நாயனார் நாகை மாவட்டம் சியாத்தமங்கையில் பிறந்தாரு. மிகுந்த சிவபக்தி மிக்கவர். எப்பவும் போல் ஒரு நாள் மனைவியோடு சிவத்தொண்டு ஆற்ற ஆலயத்துக்கு போறாரு. அப்ப அவர் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு சிலந்தி பூச்சி சிவன் மேல விழ அதிரிப்போன மனைவி தன் வாயால் ஊதி சிலந்தி பூச்சியை அகற்ற அதை பார்த்து நாயனாருக்கு பயங்கர கோபம் வருது. தன் மனைவி சிலந்தி பூச்சியை கைகளால் தட்டி விடாமல் வாயால் ஊதியது பெரும் தவறுன்னு நினைச்ச நாயனார் இனி இவள் உறவு தனக்கு வேணாம்னு நினைச்சு மனைவியை அங்கேயே விட்டுட்டு போக மனைவி அழுதுகிட்டே கோவிலேயே இருந்துடுறாங்க. அன்று இரவு திருநீலனக்க நாயனாரின் கனவில் சிவன் காட்சி அளிச்சுட்டு சொல்றாரு, உம்முடைய மனைவி என் மேல் ஊதிய இடத்தை தவிர என் உடலின் மீதி அனைத்து இடங்களும் கொப்புளங்களாகவே இருக்கிறதுன்னு சொல்ல அப்பதான் நாயனாருக்கு தன் தவறு புரியுது. தன் மனைவியை வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. உள்ளன்போடு செய்யும் செயல் இறைவனால் ஏற்கப்படும். இந்த நிகழ்வு நடந்த கோவில் தான் அயவந்தீஸ்வரர் கோவில். அதாவது பிரம்மனே இங்கு வந்து சிவனை வழிபட்ட தலம். திருமண தடை, கடன் பிரச்சனையை நீக்கும் தலம் இது.